ராஜவளையில் மேற்கொண்டிய மறுமலர்ச்சி திமுகவின் செயல் வீரர் கூட்டத்திற்கு பங்கேற்பை வெளியேற்ற வைக்கின்ற ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம்.எஸ். முருகதாஸ் அவர்கள் முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஐயனப்பன் மேற்கூர் பேருக்குள செயலாளர் ஐயனப்பன், செட்டியார்பட்டி பேருக்குள செயலாளர் நாகப்பன், ஒன்றிய பொருளாளர் வாசேந்திரன், ஒன்றிய துணை செயலாளர் ராஜகோபால், ராமசுந்தரம், ஒன்றிய துணை செயலாளர் கத்தகதி, மாவட்ட பிரதிநிதியும் சோலைசேரி ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவருமாகிய அருவி மருமகன் வைரமுத்து, முன்னாள் நடத்துனரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பிரதிநிதியுமாகிய கல்யாண சுந்தரம், வரவேற்பு நிகழ்த்திய என் அன்பு தம்பி மாவட்ட தேசங்கர் ஒன்றிய செயலாளர், இங்கே சிறப்புரை ஆற்றி அனைவருக்கும் வசூலுக்கு வழங்க இருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய சார்பு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய என் மருமகன் ஏ.ஆர். ரகுராமன் அவர்களே, இங்கே தொழிலாக வந்திருக்கின்ற சேது வெங்கடபதி, திரேஷ்குமார், பாண்டி, சந்தன பாரதி, விக்னேஷ் மாணிக்கம் மற்றும் சேத்தூர் பேரூர் கழகம், செட்டியார்பட்டி பேரூர் கழகம், சேத்தூர் வார்டு செயலாளர்கள், செட்டியார்பட்டி வார்டு செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட கண்மணிகளை, முத்துசாமியாபுரம் ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் அருமை நாகராஜன் அவர்களே, கழகத்துடைய கண்மணிகளை, பெரியவர்களை, எனக்கு முன்னாலே வரவேற்று பேசிய ஜெயசங்கர் அவர்களும் ராஜகோபால் அவர்களும் நம்முடைய இயக்கத்துடைய தலைமையை பற்றி சொன்னார்கள். வசூல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, வசூல் செய்து இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம், தலைவருக்கு நம்ம ஒரு தக்க தொழிலாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியமும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்த பணிகளை வெகு விரைவாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய செயலாளர் துறை வைக்கும் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அருமை நண்பர்களே, எனக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய குறை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடும், பொதுச் செயலாளர் முதலமைச்சராக மாறிவிடுவார் என்ற ஆசையில் நாங்கள் இந்த இயக்கத்திற்குள் வரவில்லை. எங்களை திராவிட இயக்கம் தமிழ் உணர்வு உள்ளவர்களாக ஆக்கியது, பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களாக மாற்றியது, இன உணர்வு உள்ளவர்களாக ஆக்கியது. இனவுணர்வு, பகுத்தறிவு, தமிழ் பற்று இவைதான் எங்களுடைய மூலதனம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு அந்த வழியிலே வந்தவர்கள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமையானால், அருமை இளைஞர்களை நான் பார்க்கிறேன், ஏதேனும் ஒரு இடத்தில் பேசுகிற போது நம்முடைய வரலாற்றை யாராவது பேசுகிறார்களா என்று பார்க்கிறேன். யாரிடமும் இந்த வரலாறு, அந்த சிந்தனை இல்லை. தமிழர் வரலாறு பேச வேண்டாம், திராவிடர்கள் வரலாறு, திராவிட இயக்கத்துடைய வரலாறை யாராயும் பேசுகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை நீங்கள் பேசுகிறீர்களானால் நீங்கள் பரிசுத்தமான தந்தை பெரியாருடைய சீடராக மாறிவிடுவீர்கள், அண்ணாவுடைய தொண்டராக மாறிவிடுவீர்கள். தமிழ் சமுதாயம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தது ஒரு காலத்தில், அவற்றை எப்படியெல்லாம் மாற்றினார்கள் நம்முடையவர்கள், அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும். அண்ணாவுக்கு பெரியாருக்கு முன்னாலே எந்தெந்த இயக்கங்கள் நம்மை உயர்த்தியது என்று படித்துவிட்டு இருக்கிறோம். எல்லா சமூகமும் இந்த இயக்கத்திற்குள் இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் வீதியில் நடக்க முடியாத சமுதாயமாக இருந்தது. அவற்றை மாற்றியவர்கள் யார்? இந்த சமுதாயம் படிக்கக்கூடாத சமுதாயமாக இருந்தது, அதை மாற்றியவர் யார்? இன்று MA, MCom, BCom என்று சொல்லிக்கொண்டு, MCA என்று சொல்லிக்கொண்டு IIT படிக்கிறோமே, உயர்பதவி அடைகிறோமே, இந்த பதவிகள், இந்த உயர்கல்வி என்பது வடபுறத்தில் இல்லையே, ஏன் அங்கு இல்லாமல் போனது?
ஏன் இங்கு மட்டும் அது உதயமானது? அதற்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தார்கள்? யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெரும் பணியை செய்து முடித்தார்கள்? அதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? உழைத்த உழைப்பு என்ன? இதுதான் மறுமலர்ச்சி திமுகவின் அஸ்திவாரம் தோழர்களே. பதவி வரும், போகும். பதவிக்காக சில வரலாறு போகலாம். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் வழிவந்த இயக்கம், அண்ணா வழிவந்த இயக்கம், பகுத்தறிவு சிந்தனை உள்ள இயக்கம், தமிழ் பற்றுள்ள இயக்கம், வரலாற்று சிந்தனை உள்ள இயக்கம். நம்முடைய வைகோ அவர்களை, நம்முடைய பொதுச்செயலாளரை ஒரு வீதியில் இருந்து கொண்டு ஒரு மணி நேரம் நீ உலக இலக்கியங்களை பேசி என்று சொன்னார். பேசக்கூடிய மாமனிதன் பேரறிவாளன். தமிழ் இலக்கியங்களை பேசுங்கள் என்று சொன்னார். பேசக்கூடிய மாமனிதன் பேரறிவாளன். சமய இலக்கியங்களை பேசுங்கள் என்று சொன்னால் சமய இலக்கியங்களை அக்கக்காக பிரித்து பேசக்கூடிய அற்புதமான பாபர் தலைவன் நம்முடைய பொதுச்செயலாளர்கள். அவரை போல் ஒரு தலைவன் இல்லை. அவரை போல் ஒரு சுந்தராளன் இல்லை. அவரை போல் ஒரு உணர்வுள்ளவர் இல்லை. அவரை போல் ஒரு போராட்டக்காரர் இல்லை. அவரை போல் இன்னொரு மாற்று ஒரு வாழ்க்கை முறையை நம் சமுதாயத்தில் தர வேண்டும் என்று சொன்னவர் இல்லை. அறிவிப்போடு தோழர்களே, இலங்கை பிரச்சனையில் இன்று ஒரு நாய் குறைத்துக் கொண்டாடுகிறது. நாம் தமிழர் என்று சொல்லிக் கொண்டு அவர் பேசுகிறார். எந்த பிராமணரை கையில் எடுத்துக் கொண்டு திராவிடத்தை கட்டியமைத்தாயோ அந்த பிராமணர் என்ற கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அடித்து உடைப்பது என்று பேசுகிறார். இப்படி அவர் பேசுகிறார். இன்னொரு படத்திலே திராவிட இயக்கத்தை விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகன் நான் சாய்க்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த காலத்திலே நாம் சென்று பேசப் போகிறோமே, பணியாற்றப் போகிறோமே, நாம் செயல்பட போகிறோமே, என்ன சொல்ல போகிறோம்? விஜய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? சீமானுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? திராவிட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கமா? இல்லை தோழர்களே, இல்லை. அவரை படிக்க வைத்ததே, அவரை ஆளாக்கியதே இந்த திராவிட இயக்கம் தான். ஒரு காலத்தில் ராசகோபாலாச்சாரியுடைய ஆட்சி காலத்தில் நீ படித்திருக்க மாட்டீர்கள். இது ஒரு வகுப்பறையாக கருதுகிறேன். திராவிட இயக்கத்துடைய வகுப்பறையாக கருதுகிறேன். உங்களுக்கு பேசுவதற்கு வேறு வாய்ப்பு கிடையாது. பொதுக்கூட்ட மேடையில் பேச முடியாது. திராவிட இயக்கத்தை பார்க்கின்ற போது இன்றைய தரம் இந்த அனைத்து ஜாதிகளும் கல்வியில் உள்ளவர்களாக உத்தியோகம் இருக்கிறார்களே, ஒரு காலத்தில் தெருவில் நடமாட முடியாது. அவற்றை மாற்றியவர்கள் யார்? ஒரு காலத்திலே வீதியில் நடமாட முடியாது, மாற்றியவர்கள் யார்? வைக்கம் போராட்டம் யாருக்காவது தெரியுமா? தெருவீதியில் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அடிமுறை சுத்திரவதை தூக்கி எறியப்படுவார்கள். வைக்கத்திலே மாதவன் என்று சொல்ல ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் வீதியிலே நடந்தார். அவரை அடித்தார்கள். அடித்ததை தடுத்து நிற்பாட்டுவதற்காக காங்கிரஸ் போராடிய காரணம் அவர் ஒரு ஈழவர். நாடார் தெருக்குள்ளே போவது பாவம், தீட்டு என்று சொல்லி அடித்தார்கள். பள்ளுப்பறைகள் போக முடியாது, புலையல் போக முடியாது. அப்படியெல்லாம் போக முடியாமல் வாழ்ந்த காலகட்டத்தில் போராடி தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராடி என்ற பெயர் பெற்றார். அவர் போராட்டத்திற்கு பிறகுதான் வைக்கம் வீதிகளிலே நடப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அதற்கு முன்னால் யார் தந்தார்? அதற்கு முன்னால் யார் பேசினார்கள்? தந்தை பெரியார் தன்னை போலவா? நாயக்கர் சமுதாயத்தை உயர்த்தவா? எந்த சமுதாயத்தை உயர்த்த அவர் பாடப்படவில்லை. அருமை தோழர்களே, அனைத்து ஜாதியும் அஞ்சலாக வேண்டும் என்று சொன்னோம். ஏனென்று சொன்னால் ஆகமங்களின் அடிப்படையில் தான் இந்த நாட்டிலே கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. கோயிலுக்குள் செல்வதற்கு முன்னால், கோயிலுக்குள் சென்றால் அது ஒரு வரலாறு. கமுதியிலே ஒரு கோயில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்குள் தாட்டப்பட்ட மக்கள், நாடார் மக்கள் உள்ளே புகுந்தார்கள். அடிமொழி, தகராறுகள், கொலைகள் அனைத்தும் நடந்தன. தீர்வைப்பு நடந்தன. விளைவில்லை. கடைசியில் கோர்ட்டுக்கு வந்தது. கோர்ட்டுக்கு வந்த போது அவர்கள் உள்ளே நுழைந்து சாமி விடுவதற்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லப்பட்டது. நீதிமன்றமே சொன்னது. மதுரை நீதிமன்றம் சொன்ன, உரிமை நீதிமன்றம், ஹைகோர்ட் சொன்னது. அதற்கு பின்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கவுன்சில் சொன்னது, பிரிவு கவுன்சில் சொன்னது, அவர்களுக்கு நடப்பதற்கு உரிமை இல்லை, கோயிலுக்குள் போக உரிமை இல்லை என்று. அந்த அப்படிப்பட்ட வழக்கை அவர்கள் நடத்துவதற்காக 48,000 ரூபாய் செலவானது. எப்போ? 1894 ஆண்டு அங்குள்ள மக்கள் கோயிலுக்குள் சென்று வழங்குவதற்கு எந்த உரிமையும் இல்லை, அவர்கள் தீண்டப்படாத ஜாதி என்று சொல்லப்பட்டது. அந்த காலத்திலேயே 48,000 ரூபாய் செலவு செய்து
பிரிவு கவுன்சில் வரை சென்று நமக்கு உரிமை இல்லை என்பதை சட்டபூர்வமாக மாற்றி வந்தவர்கள் பள்ளுப்பறைகள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டோமே. இன்று நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறதே பெரிய பெரிய உத்தியோகம் பார்க்கிறார்களே, மிகப்பெரிய டிகிரி வாங்கியிருக்கிறார்களே, ஆய்வாளர்களாக, நீதிபதிகளாக, வழக்கறிஞர்களாக, பொறியாளராக அனைத்து துறையில் முன்னேறி இருக்கிறோமே. இதற்கு யார் காரணம்? படிக்க வைப்பதற்கு யார் காரணம்? தந்தை பெரியார் அல்லவா? பெரியார் வைத்த விதை அல்லவா? பெரியார் போட்ட உறவு அல்லவா? அவர்தானே சமயங்களை சாடினார், பிராமணியத்தை சாடினார். சூத்திரன் முன்னால் வேதம் படிப்பது தவறு, அப்படி படிப்பவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லப்பட்டது. சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை என்று சொல்லப்பட்டது. கடவுள் படைக்கின்ற போதே பிராமணர்கள் இருக்கையிலே படைத்தார், வைசியர் சத்திரியிலே தோளிலே படைத்தார்.